ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கப்ளிங்னா என்ன, தென் அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கப்ளிங்னா என்னன்னு பார்ப்போம். கப்ளிங் இஸ் எ மெக்கானிக்கல் டிவைஸ் யூஸ்டு டு கனெக்ட் டூ ஷாஃப்ட் டுகெதர். சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் அண்ட் ரொட்டேஷ்னல் மோஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கப்ளிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டார் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது அதில் ரொட்டேஷனை பம்பு ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கப்ளிங் யூஸ் பண்ணலாம். கப்ளிங்கோட மெயின் பர்பஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இது பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்மால் மிஸ்அலைன்மெண்ட், ஷாக், வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், வை டு வி நீட் கப்ளிங்? நமக்கு ஏன் கப்ளிங் தேவைப்படுது? டூ ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ண தேவைப்படுது. ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ ஷாஃப்ட்டில் இருக்கிற ஸ்மால் மிஸ்அலைன்மெண்ட்டை அக்காமடேட் பண்ணும். ஷாக் அண்ட் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் கப்ளிங். மேஜராக 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரிஜிட் கப்ளிங், இன்னொன்று வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். ஃபஸ்ட்டு ரிஜிட் கப்ளிங்னா ரெண்டு ஷாஃப்ட்டும் ப்ராப்பர்லி அலைன்ட் ஆகிருக்கும் போது யூஸ் பண்ணுவோம். ரிஜிட் கப்ளிங்கில் மெயின் டைப்ஸ் ஸ்லீவ் கப்ளிங், கிளாம்ப் கப்ளிங், ஃப்ளான்ஜ் கப்ளிங். தென் நெக்ஸ்ட், ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்னா ஷாஃப்டில் ஸ்மால் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கும்போது பவர் டிரான்ஸ்மிட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இதோட மெயின் டைப்ஸ் வந்து புஷ் பின் கப்ளிங், யூனிவர்சல் ஜாயிண்ட், ஓல்ட் ஆர்ம்ஸ் கப்ளிங். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கப்ளிங்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் ரிஜிட் கப்ளிங். இதில் ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஸ்லீவ் இருக்கும். இந்த ஸ்லீவை மஃப்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஷாஃப்ட்டோட எண்டை இந்த மஃப்புக்குள்ளே ஃபிட் பண்ணி தென் கீ யூஸ் பண்ணி ஷாஃப்ட் அண்ட் மஃப்பை கனெக்ட் பண்ணுவாங்க. ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது டார்க் ஒன் ஷாஃப்ட்லேருந்து மஃப்பு மூலமாக அனதர் ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது மெயின்லி சிம்பிள் மிஷின்ஸ், கன்வெர்ட்டர் அண்ட் லைன் ஷாஃப்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், கிளாம்ப் கப்ளிங். இதுவும் ஒரு ரிஜிட் கப்ளிங் தான். நார்மல் மஃப் கப்ளிங்கில் ஒன் கம்ப்ளீட் ஸ்லீவ் இருக்கும். பட் கிளாம்ப் கப்ளிங்கில் 2 ஆஃப் இருக்கும். இந்த 2 ஆஃபும் ஷாஃப்டோட எண்டை சரவுண்ட் பண்ணி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. தென் போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு ஆஃபும் டைட் பண்ணுவாங்க. இது ஷாஃப்ட்டுக்கு ரிலேட்டிவ் மூமெண்ட்டை அலோவ் பண்ணாமல் டார்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அசம்பிளி அண்ட் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது மெயின்லி லைன் ஷாஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஃப்ளான்ஜ் கப்ளிங். இதில் 2 ஃப்ளான்ஜ் இருக்கும். ஒரு ஃப்ளான்ஜ் ஃபஸ்ட்டு ஷாஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அனதர் ஃப்ளான்ஜை செகண்ட் ஷாஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை 2 ஃப்ளான்ஜும் போல்ட் அண்ட் நட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது டார்க் ஒன் ஃப்ளான்ஜ்லேருந்து இன்னொரு ஃப்ளான்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ப்ராப்பர்லி அலைன்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு சூட்டபிள். இது வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினரிலையும் பம்ப்லையும் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் மோட்டார் ஷாஃப்ட்டை பம்ப் ஷாஃப்ட்டோட கனெக்ட் பண்ண ஃப்ளான்ஜ் கப்ளிங் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், புஷ் பின் கப்ளிங். இதில் 2 ஃப்ளான்ஜ் பின்ஸ் அண்ட் ரப்பர் புஷ் இருக்கும். இந்த ரப்பர் புஷ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். மிஷின் ரன்னிங் டைமில் ஷாக் அண்டு வைப்ரேஷன் வரும்போது ரப்பர் புஷ் அதை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ ஷாஃப்டில் இருக்கிற ஸ்மால் மிஸ்அலைன்மெண்ட்டை அக்காமடேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்மூத் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புஷ் பின் கப்ளிங் காமனாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், பம்ப்ஸ் அண்டு கம்ப்ரஸரில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், யூனிவர்சல் ஜாயிண்ட். இதில் 2 ஷாஃப்ட் ஆங்கிளில் இருக்கும்போது ரோட்டரி மோஷன் அண்ட் பவர் டிரான்ஸ்மிட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இதில் கிராஸ் ஷேப்டு ஜாயிண்ட் அண்டு 4 பியரிங்ஸ் இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஷாஃப்ட் சைட்லைனில் இல்லாமல் ஆங்கிளில் இருக்கும்போது ரொட்டேஷன் டிரான்ஸ்மிட் பண்ண அலோவ் பண்ணும். யூனிவர்சல் ஜாயிண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல்ஸ். வெஹிக்கிளில் இன்ஜின் அண்ட் டிரைவ் சிஸ்டம்குள்ளே ஷாஃப்ட் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது பவர் டிரான்ஸ்மிஷன் கண்டினியூவாக ஆகும்.
அதுக்கு யூனிவர்சல் ஜாயிண்ட் ஹெல்ப் பண்ணும். தென் ஓல்டாம் கப்ளிங், இது ஒரு ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். ஓல்டாம் கப்ளிங் ஸ்மால் பேரலல் மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கிற 2 ஷாஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2 ஃப்ளாங்க்ஸ் அண்ட் 1 மிடில் டிஸ்க் இருக்கும். இந்த மிடில் டிஸ்கில் டங்ஸ் இருக்கும் அண்ட் ஃப்ளாங்க்ஸில் க்ரூவ்ஸ் இருக்கும். தென் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது மிடில் டிஸ்க் க்ரூவ்ஸ்குள்ளே ஸ்லைட்லி ஸ்லைட் பண்ணும். இந்த ஸ்லைடிங் மூமெண்ட் மூலமாக ஷாஃப்ட் பர்ஃபெக்ட்லி அலைன்ட் இல்லாமல் இருந்தாலும் ரொட்டேஷன் அண்ட் பவர் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இது மெயின்லி மிஷின் டூல்ஸ், பம்ப்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட மெயின் பாயிண்ட்டு பேரலல் மிஸ்அலைன்மெண்ட்டை அக்காமடேட் பண்ணும்.